கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, மீண்டுமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அநேக காரியங்களை குறித்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 7 ஆண்டு உபத்திரவத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அநேக குழப்பங்கள் இதிலே இருக்கிறது. 7 ஆண்டு உபத்திரத்துக்குள்ளே சபை கடந்து செல்லுமா செல்லாதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அநேகர் சபை கடந்து செல்லும் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு மதீனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அறியாமையினாலே அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். நான் ஏற்கனவே போன எபிசோடில் இந்த 2வது பகுதி உபத்திர காலம் 7 ஆண்டு உபத்திர காலத்தின் 2வது பகுதியிலே நான் சொன்னேன், கிறிஸ்து கன்மலை, அந்த கிறிஸ்துவாகிய கன்மலை யாத்திரையின் ஆகமம் 17வது அதிகாரத்திலே ஒரு முறை அடிக்கப்பட்டார். தண்ணீர் வந்தது. அவர் ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும் சிலுவையிலே. கன்மலை அடிக்கப்பட்டது சிலுவையின் மரணத்திற்கு அடையாளம். எண்ணாகமம் 20வது அதிகாரத்திலே மோசே கன்மலையிடத்தில் நீ பேசு என்று ஆண்டவர் சொன்ன பொழுது ஜனங்களுடைய கஷ்டங்கள், ஜனங்கள் கொடுத்த பெரிய கஷ்டங்களினாலே பதறிப்போய் கன்மலையை 2வது முறை அடித்தார். அது மன்னிக்கப்பட முடியாத ஒரு குற்றமாக மாறிவிட்டது. அதனாலே மோசே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய சிலாக்கியத்தை கூட இழந்து போனார். எல்லாரும் அறிந்த உண்மை. சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் மணவாட்டி. கிறிஸ்து, நாம் ஞாயிற்றுக்கிழமை காலைதோறும் தியானிக்கிறோம் கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும். தாங்கொன்னா வேதனை சிலுவையிலே அனுபவித்தார். முதல் முறை அவர் மனிதனாக வந்த பொழுது ஒரு முறைதான் அவர் பாடுகளை சகிக்கிறவராக உலகத்திலே வந்தார். அவருடைய சபை என்பது வேறு, அவர் வேறு அல்ல. 7 ஆண்டு உபத்திரவத்திற்கு உள்ளே சபை பிரவேசிக்கிறது என்றால் அந்த கொடுமைக்குள்ளே கிறிஸ்து 2வது முறை பிரவேசிக்கிறார் என்பதுதானே பொருள். அவர் ஒரு முறைதான் பாடு அனுபவிக்கிறவர், அடுத்து பாடு அனுபவிக்கக்கூடியவர் அல்ல. அதனாலே மேற்போக்காக நீங்கள் தியானிக்கும் பொழுதே சபை உபத்திரவத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் நாம் சபை உபத்திரவத்திற்குள்ளே கடந்து செல்லாது என்பதற்கு வசனங்களின் மூலமாக அநேக ஆதாரங்களை நாம் கொடுத்தோம். பிரதர் கண்ணன் அவர்கள் அந்த 2வது எபிசோட்லே, அதாவது உபத்திரவத்தை பற்றிய 2வது எபிசோட்லே எனக்கு இன்னும் கூட சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொன்னார். நேரம் இல்லாத காரணத்தால் அடுத்த எபிசோடில் அதை பார்க்கலாம் என்று நான் சொன்னேன். இப்பொழுது சகோதரன் கண்ணன் அவர்களே, பிரைஸ் தி லார்ட், உங்களுடைய சந்தேகங்களை சொன்னால் அவைகளை தெளிவுபடுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரமும் 9வது அதிகாரத்திலையும் ஆமாம் அநேக உபத்திரவங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அது படிங்க, படிச்சிருக்கோம். அதில் ஆமாம் அநேக உபத்திரவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், ஆனால் இதெல்லாம் 7 ஆண்டு உபத்திரவம் தான் அப்படிங்கிறதுக்கு வேத ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா? ஓஹோ, இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் சரியாக புரியல. அது கொஞ்சம் புரியும்படியாக நீங்கள் சொல்ல முடியும். அது வேறு ஏதாவது ஒரு சம்பவமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, உபத்திரவங்களை பற்றி சொல்லியிருக்கிறது 7 ஆண்டு உபத்திரவமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். சரி, சொன்னதையே திரும்ப சொல்லுவதில் எனக்கு ஒன்றும் கஷ்டமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை 3. 1, சிலுவையிலே பாடுபடும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். அது முதலாவது வருகை. பொதுவாக இரண்டாவது வருகை என்று சொன்னால்
இந்த உலகத்தை அவர் நியாயந்தீர்க்க வருவது, அது இரண்டாவது வருகை என்று பொதுவாக சொல்லுவார்கள். இதற்கு இடையிலே ஒரு வருகை இருக்கிறது, அது ரகசிய வருகை. ஏன் அதற்கு ரகசிய வருகை என்றால், உலகத்தார் கண்களுக்கு அவர் தெரிய மாட்டார். விசுவாசிகளுடைய கண்களுக்கு மட்டும்தான் அவர் தெரிவார். சபை எடுத்துக்கொள்ளப்படும், உண்மையான விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதனாலே அது ரகசிய வருகை. இந்த 7 ஆண்டு உபத்திரவம் எப்படி ஆரம்பிக்கும் என்பதை நான் சொன்னேன். ரகசிய வருகையிலே விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, நீங்கள் மத்தேயுவிலே வாசிக்கலாம், 2 பேர் வயலிலே இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டு இருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அந்த ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள் என்பவள் கர்த்தரை விசுவாசித்தவள், கைவிடப்பட்டவள் கர்த்தரை விசுவாசியாதவள். வயலில் உள்ள 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், கர்த்தரை விசுவாசித்தவன், ஒருவன் கைவிடப்படுவான், கர்த்தரை விசுவாசியாதவன். இப்படி ஆங்காங்கே கர்த்தரை விசுவாசித்தவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது குழப்பங்கள் அதிகமாகும். அன்றைக்கே நான் சொன்னேன், முதல் எபிசோட்லேயே சொன்னேன், ஃப்ளைட்டில் விமானி ரட்சிக்கப்பட்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஃப்ளைட் என்ன ஆகும். பஸ்ஸில் இருக்கக்கூடிய டிரைவர் ரட்சிக்கப்பட்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், பஸ் என்ன ஆகும். ட்ரெயின் ஓட்டி கொண்டு வரக்கூடிய டிரைவர் ரட்சிக்கப்பட்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், வண்டி சிக்னலில் நிற்குமா? அப்போ குழப்பம், வேதனைக்கு ஆரம்பம். இந்த 7 ஆண்டு உபத்திரவம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே ஆரம்பிக்கிறது. அந்த வேதனைகளை பற்றி, அந்த வேதனையின் கொடுமைகளை பற்றி நான் உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9வது அதிகாரம் மட்டும் சுட்டி காட்டினேன். அதன் பிறகு நிறைய இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ள கொடுமைகள் எல்லாம் 7 ஆண்டு உபத்திரவத்தின் கொடுமைகள் தானா? அதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு இடத்தில் கூட இது 7 ஆண்டு உபத்திரவத்தையோடு சம்பந்தப்பட்டது என்று எழுதப்படவில்லையே என்று நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுடைய சந்தேகம் நியாயமானதுதான். இப்போது அதை நான் விளக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். முதலாவதாக நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதாவது வெளிப்படுத்தின அதாவது அந்த 7 ஆண்டு உபத்திரவத்திலே அந்த உபத்திரவம் எப்படி இருக்கும் என்பது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து சகரியா, மல்கியா, கடைசி புத்தகமாகிய மல்கியா வரை ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதப்பட்டு இருக்கிறது அந்த உபத்திரவம் எப்படி இருக்கும் என்று. இப்போ அங்கே 7 ஆண்டு உபத்திரவம் என்று எழுதப்பட்டு இருக்கிறதா என்று கேட்கக்கூடாது. 7 ஆண்டு உபத்திரவம் என்கிற வார்த்தையே பைபிளில் கிடையாது. அப்போ அது ஏன் 7 ஆண்டு உபத்திரவம்னு அழைக்கிறாங்கிறதுக்கு நான் தானியேலின் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் விளக்கம் சொன்னேன். அதனால் இங்கே வெளிப்படையாக 7 ஆண்டு உபத்திரவம்னு இருக்காது. உபத்திரவ காலம் அப்படி தான் வரும். நம்ம தான் அது 7 ஆண்டு உபத்திரவம்னு எடுத்துக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 10 வாசியுங்கள். ஏசாயா 2வது அதிகாரம் 10வது வசனம் முதல். கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளிந்துகொள். இதற்கு கர்த்தரின் பயங்கரத்திற்கும், பயங்கரம், அந்த பயங்கரம் கர்த்தருடைய பயங்கரம் 7 ஆண்டு உபத்திரவம். அதன் பிறகு கர்த்தருடைய பயங்கரம் என்பது ஆக்கினை, தீர்ப்பு, நரகத்தில் தள்ளப்படுவது. இதற்கு இடையிலே கர்த்தரின் பயங்கரம் என்பது கிடையாது. சரியா? அப்ப இங்க கர்த்தரின் பயங்கரம் என்று வரும்பொழுது அது 7 ஆண்டு உபத்திரவம். படிங்க. நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது
பெருமையும் மேட்டுமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஒதுங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கருவாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும். சரி, இதை அப்படியே கண்டினியூவா கடைசி வரைக்கும் படிச்சு பார்த்துக்கோங்க. கர்த்தரின் பயங்கரம், இந்த பயங்கரம் கர்த்தருடைய பயங்கரம் சகல ஜாதி ஜனங்களையும் சங்கரிக்கும். வலியவன் எளியவன் என்கிற வித்தியாசம் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு வெளிப்படுத்த விஷயத்திலிருந்து படிச்சு காண்பித்தேன். மலைகளை பார்த்து குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம் வந்துவிட்டது, அவருடைய கோபத்துக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்த விசேஷத்தில் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தோம். இப்போ இதுவும் ரெண்டும் தேலையாகும். பெரிய வல்லவர்களிலிருந்து பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருந்து விதிவிலக்கு யாருக்குமே கிடையாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டாயா உனக்கு பாதுகாப்பு. ரட்சிப்புன்னு சொல்கிறோம், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பாதுகாப்பு என்பதுதான் பொருள். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயா உனக்கு ரட்சிப்பு, நீ பாதுகாக்கப்படுவாய். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லையா உனக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த உலகத்திலே உனக்கு கருப்பு பூனை, வெள்ளை பூனை, யானை பூனை எல்லாம் இருக்கும். ஆனால் மறுமையிலே உனக்கு எந்த பூனையும் வந்து உதவி செய்யாது. அக்கினியும் கந்தமும் எரிகிற நரகம்தான் உன்னுடைய கதி. நீ அதற்கு விலக வேண்டுமென்றால் நீ இந்த ஜீவியத்திலேயே நீ கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய பாவத்திற்கு உன்மேல் வர வேண்டிய தண்டனையை, என்மேல் வர வேண்டிய தண்டனையை கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதனாலே நமக்கு பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். இது ஏசாயா 13வது அதிகாரம், ஏசாயா 13வது அதிகாரம் 6வது வசனம் முதல். ஏசாயா 13வது அதிகாரம் 6வது வசனம் முதல். அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். அவர்கள் தீலடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளிகொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளிகொடாதிருக்கும். அறிவிலேயே நீங்கள் தொடர்ந்து படித்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு நேரத்தை மொத்தத்தையும் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நேரத்தை சேவ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு கொடுமையான நாள் கர்த்தரின் நாள். சூரியன் ஒளிக்கூடாது, சந்திரன் ஒளிக்கூடாது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பெருங்காற்றில் அத்திமரம் அசைக்கப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய காய்களும் கனிகளும் பிஞ்சுகளும் பூக்களும் கீழே உதிர்வது போல வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், நட்சத்திரங்கள் கீழே விழும். இப்பேற்பட இந்த பயங்கரமான நாளை ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாளோடு ஒப்பிடலாமா? அதற்கு அந்த பேர் சொல்லலாமா கர்த்தரை நாள்னு? மனுஷனுக்கு காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்கணும். அதை விட்டுட்டு கிரேக்க பாஷையில் அப்படி, எபிரேய பாஷையில் இப்படி அப்படின்ட்டு வியாக்கியானம்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். பாசை என்பது ஒரு ஆழ்கடல், பாசை என்பது ஒரு பெரிய ஆழ்கடல். ஒரு சிலர் தான் அதற்குள்ளே புகுந்து முத்தெடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா 3 + வேந்தர், மூவேந்தர் என்ன அர்த்தம்? 3 அரசர்கள் என்பது அர்த்தம். 3 + தேவி, மூதேவி. மூதேவிங்கிற வார்த்தையை நீங்கள் பிரிச்சிங்கனாலும் 3 + தேவி தான். மூவேந்தருங்கிற வார்த்தையை நீங்கள் பிரிச்சிங்கனாலும் 3 + அரசர் தான், வேந்தர் தான். அப்போ ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லுவீங்களா? யோசிக்கணும் சார். பாஷை என்பது ரொம்ப ஒரு பெரிய ஆழ்கடல். அதில் புகுந்து முத்து எடுப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டமான காரியங்கள். அதற்கு சில இலக்கணங்கள் இருக்குது. அந்த இலக்கணங்கள் எல்லாம் தெரியணும், எல்லாம் பண்ணணும். அதனால் கிரேக்க பாஷையில் அப்படி இருக்குது, எபிரேய பாஷையில் இப்படி இருக்குன்னு விண்ணானம்லாம் பேசக்கூடாது. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ
அதனால் வாரத்தின் முதல் நாளை கர்த்தருடைய நாள்னு சொல்லக்கூடாது. அப்போஸ்தலர்கள் எந்த இடத்துலையாவது வாரத்தின் முதல் நாளை கர்த்தருடைய நாள்னு சொல்லியிருக்காங்களா? வாரத்தின் முதல் நாள் தான் சொல்லியிருக்காங்க, கர்த்தருடைய நாள்னு சொல்லலை. கொஞ்சம் ஞானமாக பைபிளை கையில் எடுத்தோடனே மண்டை கணம் ஏறிடக்கூடாது. பைபிளை கையில் எடுத்தோடனே நமக்கு எல்லாம் தெரியுங்கிற மண்டை கணம் வந்துடக்கூடாது. இப்போ மீண்டுமாக ஏசாயா 2:20 வாசிங்க. ஏசாயா 2வது அதிகாரம் 20வது வசனம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளிலும் சந்துகளிலும் பூந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூர்களுக்கும் துரிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். இதை பாருங்க, இந்த 20வது வசனத்தில் பின்பகுதியை பாருங்க. அவருடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு. கண்மலையின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் போய் பாதுகாப்பு தேடுறான் சார். மேலே இருந்து நட்சத்திரம் கீழே விழுது, கண்மலை வெடிப்புக்குள்ளே போய் ஒழிச்சுக்கிட்டோம்னா அந்த நட்சத்திர துகள் நம்ம மேலே படாமல் இருக்கும் அப்படின்னு அவன் பாதுகாப்பு தேடுறான். இதைத்தான் ஓசியா 8வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 10:8. ஓசியா 10வது அதிகாரம் 8வது வசனம். இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மீது விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இந்த காரியம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. 6:16. வெளிப்படுத்தின விசேஷம் 6:16. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 16வது வசனம். பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சேமா இருக்கா? இந்த ஓசியா 10:8 உள்ளதும் இந்த வசனமும் ரெண்டு சேமா இருக்கா? ஒரு பொருள் இருக்கா? இருக்கிறது. அப்போ நான் இதுக்கு தனியா இது உபத்திரவத்தின் 7ஆண்டு உபத்திரவத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் தான் என்று நான் தனியாக சொல்லணுமா? அது தனியாக நீங்கள் உங்களுக்கு நான் ப்ரூஃப் எடுத்து காட்டணுமா? எரேமியா நம்ம கொஞ்சம் வேகமாக போவோம், அப்போ தான் கொஞ்சம் அதிகமான வசனங்களை நம்ம பார்க்க முடியும். 30வது அதிகாரம் எரேமியா 30வது அதிகாரம் 7. எரேமியா 30:7. எரேமியா 30வது அதிகாரம் 7வது வசனம். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். பாருங்க, இந்த யாக்கோபு என்றால் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலர்கள் இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் அவர்கள் இன்னும் கிறிஸ்தவர்கள் ஆகாத ஒரு கூட்டத்தார் யூதர்கள் என்கின்ற பெயரிலே இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யூத மதம் என்று ஒரு தனி மதம் இருக்கிறது. அவர்களுடைய மத நூல் டோரா, அதற்கு தனியான வியாக்கியான நூல்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இப்போ உபத்திரவத்தின் நாளிலே கர்த்தருடைய ரகசிய வருகையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். அதனால்தான் அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்னு எழுதியிருக்கு. அதே நேரத்தில் அவர்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த 7ஆண்டு உபத்திரவத்திலே முழுக்க முழுக்க அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி இருக்கும். சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். அந்தி கிறிஸ்து இப்பொழுது பூமிக்கு வந்த அரசாட்சி பண்ண விடாமல் தடுப்பது எது? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் அதை நீங்கள் வாசிக்கலாம். தெசலோனிக்கர்கள் நிருபம் 1வது நிருபம் 2வது நிருபத்திலெல்லாம் நீங்கள் அதை வாசிக்கலாம். பார்க்குறீங்களா? தெசலோனிக்கர்கள் நிருபம் 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனம் முதல். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இந்த கர்த்தர் வாயின் சுவாசத்தினாலே அழித்து வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்பது 1000 ஆண்டு அரசாட்சியின் இறுதியில் நடக்கும். அதற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வசனங்கள் உண்டு. இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. இதை நம்ம விஸ்தாரமாக தியானிக்கணும்னு சொன்னால் நிறைய நேரம் ஆகும். சரியா? அதனாலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்பொழுது அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆளுகை செய்வான் 7 ஆண்டுகள். அந்த நாள் யூதர்களுக்கு கொடுமையான ஒரு நாள். அந்த நாளிலே யூதர்கள் மிகவும் துன்புறுத்தப்படுவார்கள். அந்தி கிறிஸ்துவினுடைய முத்திரை தரித்து கொண்டால் மட்டும்தான் விற்கவும் வாங்கவும் முடியும். அப்பேற்பட்ட ஒரு மகா கொடிய காலகட்டம் அது. 666 என்கின்ற முத்திரையை தரிக்க வேண்டும். அதுவும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் வசனம் 16 வாசிங்க. 16 18 முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனம் முதல். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. பாத்தீங்களா? இந்த 666ங்கிற முத்திரையை எவன் ஒருவன் தரித்துக் கொள்கிறானோ அவன் தான் விற்க முடியும், வாங்க முடியும். டீ கடையில் போய் டீ கூட குடிக்க முடியும், மற்றவங்களால முடியாது. அப்போ இந்த யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம். இந்த யூதர்களுக்கு அது எப்படி முடியும்? பிசாசை மனமாற நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்து 666 முத்திரையை தரிக்க முடியுமா? அதனால்தான் அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று எரேமியாவிலே சொல்லப்பட்டுள்ளது. ஆனாலும் கர்த்தர் அந்த இஸ்ரவேலுக்கு மீண்டும் இறங்குகிறார். அதில் 1,44,000 பேருக்கு கர்த்தருடைய நாமத்தை முத்திரையாக போடப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். 1,44,000 பேர். ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேர். அதை நீங்கள் தொடர்ந்து படித்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் முதல்ல சொன்ன போல மீண்டும் சொல்றேன், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த பெரிய சப்ஜெக்டை ஒரு அரை மணி நேர பிரசங்கத்தில் நான் எடுத்து சொல்லிட முடியாது. இந்த அந்தி கிறிஸ்துவின் மக்களுக்கு உலகத்தார்களுக்கு போடப்பட்ட முத்திரை, பிசாசை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு போடப்பட்ட முத்திரை 666. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படும்படியாக அவர்களுக்கு போடப்பட்ட முத்திரை என்ன? 14:1 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:1. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும்
அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். ஆமா, பிதாவின் நாமம் நெற்றியிலே தரிக்கப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அவர்கள் இந்த 7 ஆண்டு உபத்திரவத்தில் உள்ள இன்னல்களுக்கு உட்பட மாட்டார்கள். அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அது எப்படி என்று சொன்னால், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுவதற்கு முன்னதாக எகிப்தியருடைய தலைச்சன்களை எல்லாம் சங்கார தூதன் வந்து அளிக்கிறான். அவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுடைய வீடு காக்கப்படுகிறது. எப்படி காக்கப்பட்டது? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த எந்த வீட்டு நிலைக்கால்களிலே தெளிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டிற்குள்ள எல்லாம் சங்கார தூதன் போக முடியாது, போக மாட்டான், தடை செய்வான், தடை செய்யப்படுவான், அவன் முடியாது. அதே போல இந்த 7 ஆண்டு உபத்திரவத்திலே இந்த 1,44,000 பேர் பிதாவின் நாமத்தை நெற்றியிலே தரித்து கொண்டவர்கள் தாக்கப்பட மாட்டார்கள். பிசாசு அவர்களை தொடுவதற்கு அவனாலே முடியாது. இப்போ கூட நீங்கள் அநேக நேரில் பார்க்கலாம், அசுத்தாவி பிடித்திருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை போல கர்த்தருடைய பிள்ளைகள் முன்பாக நிற்க முடியாது. இன்னைக்கு பிசாசு கோட்டதை ஒரு பெரிய ஊழியமாக வச்சு பணம் சம்பாதிக்கானுங்க, திருட்டு பயில்க. பிசாசு பிடித்த ஒரு மனிதன் நம்முடைய எதிரில் வந்து நிற்க மாட்டான். நம்மளை பார்த்த உடனே அவன் ஆட ஆரம்பிச்சிருவான். நம்முடைய எதிரில் பிசாசு பிடித்த மனிதன் எந்த ஒரு மனிதனையும் துன்புறுத்த முடியாது. அவன் ஆட ஆரம்பிச்சிருவான். நீ யாருடா, என்னடா விஷயம் நம்ம கேட்டு போடான்னு சொன்னால் அவன் போய்கிட்டே இருப்பான். அதே போல பிதாவின் நாமத்தை முத்திரையாக தரித்தவர்களிடத்தில் இந்த பிசாசின் அதிகாரம் செல்லுபடி ஆகாது. அவர்கள் காக்கப்படுவார்கள். அவர்கள் யாரு? 1,44,000 யூதர்கள். இப்போ இதுல எல்லாம் இன்னும் சிக்கல்கள்லாம் இருக்கு. உங்களுடைய இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள் எத்தனைன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 12ன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆக்சுவலாக இஸ்ரவேலின் கோத்திரங்கள் 12 14 14. ஏனென்றால் 2 கோத்திரம் அங்கே ஆட் ஆயிட்டு, மனாசே எப்ராஹிம்னு 2 கோத்திரம் ஆட் ஆயிட்டு 14 கோத்திரங்கள். ஆனால் பொதுவாக எண்ணிக்கையில் வரப்போ 12 கோத்திரம் 12 கோத்திரம் 12 கோத்திரம். இந்த முத்திரை போடப்பட்டவர்களுடைய லிஸ்ட் அந்த 14வது அதிகாரம் சொல்லுமே, அந்த அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 8வது வசனம். செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரம் அங்கே இருக்கா? இருக்கு. 8வது அதிகாரத்தில் வசனத்தில் இருக்கு. 7வது வசனத்தில் லேவி கோத்திரம்னு ஒன்று இருக்கா? இருக்கு. இந்த 12 கோத்திரங்கள் எண்ணப்படும் பொழுது லேவி கோத்திரம் கணக்கில் வராது, யோசேப்பு கோத்திரம் கணக்கில் வராது. அதற்கு பதில்தான் மனாசே கோத்திரமும் எப்ராஹிம் கோத்திரமும் வரும். ஆனால் இங்கே முத்திரை போடக்கூடிய இடத்துல அந்த லேவி கோத்திரமும் வந்துடுது, யோசேப்பு கோத்திரமும் வந்துடுது. மொத்தத்தில் கோத்திரங்கள் 14. அந்த 2 கோத்திரம் கடைசியில் கைவிடப்படுது. அதுக்கெல்லாம் இப்போ அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்க டைம் இல்லை, நேரம் ஆகி போடுது. உபத்திரவம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளை பாதிக்காது. இந்த உபத்திரவத்தின் காலத்துக்குள்ளே சபை ஊடுருவி செல்லாது. கர்த்தருடைய ஜனங்களை அது பாதிக்கவே செய்யாது. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார், மறுரூபப்படுத்தி மகிமையிலே கொண்டு போய் சேர்த்து விடுவார். ரட்சிப்பு என்பதே பாதுகாப்பு என்பதுதான் பொருள். எனவே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உபத்திரவத்தின் காலம் ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. மிக குறுகிய காலத்தில் இதை நாம் முழுமையாக தியானிப்பதற்கு முடியாத காரியமாக இருக்கிறது. இன்னும் இதில் உங்களுக்கு விளக்கம் ஏதாவது தேவை என்றால், கண்ணன் இன்னும் விளக்கம் ஏதாவது தேவை என்றால் இன்னும் அடுத்த வாரத்தில் கேளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை தெளிவுபடுத்துவோம். இந்த வாரத்திலே இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட உள்ள உபத்திரவங்கள் எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருப்பவைகள் தான். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டுள்ள உபத்திரவங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டவை தான். இந்த 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டார்கள் என்பது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாமே பழைய ஏற்பாட்டில் உள்ளவைகள் தான் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டுள்ள அந்த கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாமே 7 ஆண்டு உபத்திரவத்தோடு சம்பந்தப்பட்டவைகள் தானே தவிர அது வேற இல்லை. இது எந்த அளவு உங்களுக்கு புரிந்ததோ புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சந்தேகம் வந்தால் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் கேளுங்கள். அடுத்த வாரம் நாம் அதை பற்றி பேசலாம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.